ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாமா? வாங்க. குட்டி பையனும் ஹாய் சொல்கிறான் ஆர்வமா. நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் செய்யலான்னு பிளான் பண்ணேன். அப்புறமா பொங்கல் பண்ணிட்டேன். பசங்க வரைக்கும் பூரி கேட்டாங்கன்னு பூரிக்கு மாவு பசஞ்சு வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பசங்க வரைக்கும் இன்னைக்கு பூரி. எங்களுக்கு வந்து பொங்கலும் கத்திரிக்காய் புஜ்ஜியும். கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எங்கள் மாமனார் பறிச்சுட்டு வந்தார். அங்கே செடியில் வந்தது கத்திரிக்காய். பூச்சி இருக்கும், அதெல்லாம் பார்த்து கட் பண்ணி போட்டுட்டு, தக்காளி ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல், பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன். காரத்துக்கு மிளகா பொடி இதுலேயே போட்டுடலாம். கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு போட்டு விசில் விட்டுலாம். பருப்பு வந்து பருப்பு ஒரு கொதிக்கரண்டி போட்டிருக்கேன். பருப்பு போடாமே செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பட் பருப்பு போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாக தெரியும், அதனால பருப்பு போட்டிருக்கேன். பொங்கலுக்கு வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு பண்ணுவேன், அப்புறம் சீக்கிரம் வெந்துரும்ன்ட்டு. பஜ்ஜிக்கு இப்போ 4-5 விசில் விட்டு ப்ரெஷர் போனதும் எடுத்தோம் கரைஞ்சிக்கலாம். தண்ணிலாம் வடிச்சிட்டு கரைஞ்சிட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம். காரத்துக்கு வேணால் நம்ம காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம விசில் விட்டு எடுத்துருக்கோம், அதனால் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு பின்னாடி செடியில் லெமன் செடியில் வந்து லெமன் விட்டுருந்தது. ஒரு 4 லெமனு நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புளிப்பும் நல்லா தெரியும் இல்லை லெமனில். ஜூஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும், லெமன் ரைஸ் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ புஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பொங்கலுக்கு வந்து கழுவி வச்சுட்டேன் அந்த பக்கம் சைடில். நான் வந்து தனியாகவே வச்சுருவேன், குக்கரில் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன் பொங்கல். பூரியும் போட்டு எடுத்துட்டேன் பசங்களுக்கு. நைட்டில் பூரி சாப்பிட்டாதானே கேட்க மாட்றாங்க, சரி ஆசை கேட்டாங்களேன்னு போட்டுட்டேன். பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி vlog. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், மேலாப்பில் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நெய் 2 ஸ்பூன் போடுவேன். சூப்பராக ரெடி ஆகிடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.